மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் 2 நாளில் வரப்போகிற சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போது கட்சிகளில் என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய தேடல். ஏன்னா விஜய் வழக்கம் போல் அவரால் அதிகாலை மாசுக்கு வேளாங்கண்ணிக்கு போக முடியல. அண்ணன் வழக்கம் போல் நைட்டு என்ன பண்ணாரு தெரியல. நைட்டு அடித்தது பகலில் காலையில் அவரை எழுப்ப முடியல, அதனால் விட்டுட்டாங்க. அதே மாதிரி த்ரிஷா ஒரு பட ப்ரமோஷனுக்கு, கருப்புன்னு ஒரு பட ப்ரமோஷனுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் காலையில் நைட் அடித்தது காலையில் தெரியலன்றதுனால அந்த ப்ரமோஷனுக்கு த்ரிஷாவும் போகல. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டோட வருங்கால முதலமைச்சர்கள். இவங்கெல்லாம் அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்பெஷல் ஃப்ளைட்டு பர்மிஷன் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சு ஃப்ளைட்டு காத்திருக்க அண்ணனால் ஏஞ்சி போக முடியல. இவருக்கு பதில் அவசர அவசரமாக அண்ணன் புசி ஆனந்த் போய் அங்கே உட்காந்து முட்டிக்கால் போட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. தொண்டர்கள் பயங்கரமாக கூடி அங்கே டிவிக்கேன்னு கத்தி அந்த சர்ச்சையை அலப்பறை பண்ணி ஒரு வழியாகிட்டாங்க. அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சோட வரலாற்றிலே அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணது யாரும் கிடையாது அப்படின்னு. அதை முடிச்சுட்டு அவர் நேராக நாகூர் தர்காவுக்கு போக இருந்தார். அங்கேயும் எல்லா ஏற்பாடும் பண்ணி முஸ்லீம் மௌலவிகள் எல்லாம் ரெடியாக இருந்து விஜயை வரவேற்க காத்திருந்து அவங்களும் ஏமாற்று. அண்ணன் போல இனிமேல் போட்டு அண்ணன் வீட்டை விட்டு ரிசல்ட் வரைக்கும் வெளியில் வர மாட்டார், வீட்டுக்குள்ளேயே இருப்பார் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இப்போது முக்கியமாக ஸ்டாலினுடைய நிர்வாகத்தில் ஸ்டாலினோட பெரிய வீக்னஸில் ஒன்று போலீஸ். அது சட்டம் ஒழுங்கு வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, மற்ற வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் வீக்னஸ் சொல்லுவாங்க. அந்த போலீஸ் துறையை சார்ந்த ஒருத்தர் இப்போது கருத்து கணிப்பு எடுத்து விஜய் 113லேருந்து 121 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கார். அவர் பேர் ரவி. சென்னையில் தாம்பரத்தில் கமிஷனராக இருந்தவர். அதுக்கப்புறம் சென்னை டிராஃபிக்கில் கமிஷனராக இருந்தவர். சென்னையில் போலீஸாரை செலக்ட் பண்ணக்கூடிய வேலைகளில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டவர். இவருடைய குடும்பம் திமுக குடும்பம். இவருடைய சொந்த அண்ணன் அமைச்சர் சக்கரபாணியுடைய பிஏவாக இருக்கார். இவரும் அமைச்சர் தங்கம் தென்னரசும் ஒன்றா யூபிஎஸ்சி டெல்லியில் பயிற்சி எடுத்தாங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கு. அப்போது இவருடைய தங்கையை தான் இவர் லவ் பண்ணி கல்யாணம். தங்கம் தென்னரசு ரவியுடைய தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணுறாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. அமைச்சருடைய மிக நெருக்கமான உறவினர் இவர், ரைட்டுங்களா? அந்த தங்கம் தென்னரசுடைய சிஸ்டரை தான் இன்னொரு போலீஸ்காரர் எஸ்எஸ்பி சந்திரசேகர்னு சொல்லுவாங்க. அவர் தமிழச்சி தங்கபாண்டியன்னு தங்கம் தென்னரசுடைய சிஸ்டரை தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவருடைய பிரதருக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுக்கறதா, இல்லை இவருடைய ரவியுடைய பிரதருக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுக்கறதா அப்படின்றது ஒரு பெரிய போட்டி வரும் பொழுது அவரோட பிரதர் பேர் ராஜேந்திரன். அவருக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு 2 மச்சானுங்களும் போட்டி போட்ட தங்கம் தென்னரசுவோட 2 மச்சானுங்களும் ஒரு ஐஏஎஸ் பதவி பெறுவதற்கு போட்டி போட்ட வரலாறுலாம் இருக்குது. அந்தளவுக்கு இவர் ரொம்ப க்ளோஸு. இவர் கவுண்டர்ன்ற முறையில் இவர் பல வேலைகளை செஞ்சார். செங்கோட்டையனுக்கும் இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இவர்
இவர் இப்போது ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறார். அந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்துகிறாரு, அதுக்கான பேக்ரவுண்டு பற்றி விசாரிக்கும்போது தான் நிறைய கதைகள் வருது. அதாவது இவரோட சொந்த ஊர் வந்து ஒட்டன்சத்திரம். இவர் பழனியை சேர்ந்த அந்த பழனி பெல்ட்டை சேர்ந்த கவுண்டர். ரைட்டுங்களா? இவர் பாஜகவில் சேர முயற்சிக்கும்போது கரூரை சேர்ந்த கவுண்டரான அண்ணாமலை வந்து இவரை சேர்த்துக்க மாட்டார். இவர் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முக்கியமான வேலை இவர் பண்ணுறாரு. அந்த வேலை என்னென்னா, மேற்காசியாவையே வியக்க வைத்த மோடி அப்படின்னு இவர் ஒரு இணையதளத்தை வச்சு 1.5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கார். மேற்காசியாவையே வியக்க வைத்த மோடி. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம விஜயோட பேசுகிறாரு. விஜய்கிட்ட வந்து எனக்கு ஒட்டன்சத்திரம் தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒட்டன்சத்திரத்தில் ஒரு போட்டி போடுற மாதிரி. ஒட்டன்சத்திரம் யாருடைய தொகுதினா, அமைச்சர் சக்கரபாணியுடைய தொகுதி. அமைச்சர் சக்கரபாணி கிட்ட பொலிட்டிக்கல் பிஏவாக இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது இவருடைய சொந்த அண்ணன். அவரை தான் இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்னு சக்கரபாணி வந்து அவரோட பிஏவாக அவரை வச்சுக்கிட்டார். அந்த ஒட்டன்சத்திரத்தில் தான் இவர் கேட்குறாரு. அதாவது தீட்டிய மரத்திலேயே கூறு பார்க்கறது, அதுதான் இவருடைய ஆட்டிடியூடு, வேலை. ரைட்டுங்களா? இப்போ இவர் எப்படி கருத்து கணிப்பு எடுத்திருக்கான்றதை பார்த்தீங்கன்னா தான் செம்ம தமாஷா இருக்குது. அதாவது 234 தொகுதிகள்லையும் ஒரு தொகுதிக்கு 100 ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வச்சு அவங்க போய் 2,34,000 பேரை பார்த்து இந்த சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர் சொல்கிற ஃபைண்டிங் என்னென்னா, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களையும் டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குது. மேற்கு மண்டலம் வரும்போது டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைண்டிங்குள்ளே வராரு அவர். தென்மண்டலம் பற்றிலாம் பெருசாக சொல்லலை. ஏஐ, கூகுள், சாட்ஜிபிடி இதெல்லாம் வச்சு இவர் வந்து 121 தொகுதி வந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ரைட்டுங்களா? இவர் கிட்ட விஜய் வந்து நேரடியாக பேசினாராம். ஒட்டன்சத்திரம் தொகுதி வந்து இந்த முறை உங்களுக்கு கொடுக்க முடியல, அடுத்த முறை வந்து கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு விஜய் பேசினாராம். அதனால் இவர் வந்து விஜய் ஆதரவாளராக மாறிட்டார். தாம்பரம் கமிஷனராக இருக்கும்போது இவர் அடிக்காத கொள்ளையே கிடையாது. பயங்கரமான கொள்ளை. இவர் மேலே கரப்ஷன் வராத விதவிதமான கரப்ஷன் சார்ஜஸே கிடையாது. ரைட்டா? இணையதளங்களில் வரும்போது ஒரு பயங்கர யோகியம் மாதிரி பேசுவார் இவர். ஆனால் இவர் அடிக்காத கொள்ளை தாம்பரத்தில் கமிஷனராக இருக்கும்போது இல்லவே இல்லை. நானே நிறைய ஆர்டிக்கிளை நக்கீரன்லேயே எழுதியிருக்கேன் இவரை பற்றி. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அதே மாதிரி இவர் டிராஃபிக்கில் இருக்கும்போது ஒரு எஸ்ஐ செலெக்ஷன் போட்டாங்க. எல்லார்கிட்டையும் லட்சக்கணக்கில் வாங்கி கொள்ளை அடித்தார். பயங்கரமான கொள்ளை. அதில் பெரிய அளவுக்கு பண்ணார். இவர் வந்து திமுகவுடைய உறவினர்கள் வட்டாரத்தில் வரக்கூடிய ஒருத்தர். அமைச்சர் சக்கரபாணி கிட்ட இவருடைய சொந்த அண்ணனை, அவர் கூட்டுறவுத்துறையிலேருந்து ஐஏஎஸ் ஆக ட்ரை பண்ணுவார், அவரை வந்து பொலிட்டிக்கல் பிஏவாக போட்டு வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஆள் வந்து விஜய்கிட்ட ஒட்டன்சத்திரத்தில் சீட்டு கேட்டு விஜய் கொடுக்கலன்னொன்னே விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து கணிப்பை விஜய்க்காக வெளியிடுறாரு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, விஜய்க்கு ஆதரவாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்றது வந்து ரவியுடைய இந்த எக்ஸாம்பிள் மூலமாக க்ளீனாக தெரிய வருது. ஏன்னா இது வந்து விஜய் விளையாடுற விளையாட்டு. அவர் வந்து காலையில் ஏந்துக்க முடியல, போக முடியல, ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ண முடியலனாலும் இந்த விளையாட்டுகள்லாம் கரெக்டாக விளையாடிட்டு இருக்காரு. இதில் என்ன ஹார்டனிங் ஃபேக்ட் என்னென்னா, இவர் சொல்கிறார் இல்லைங்களா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இங்கே வந்து போட்டி இருக்கானா இருக்குது. இந்த பெல்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
தென் மாவட்டங்களை சார்ந்த நிறைய பேர் வந்து இங்கே தொழில் பண்ணுறாங்க. அவங்க வந்து விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களை சார்ந்த ஆட்கள் தான் வந்து சென்னையில் வந்து தொழில் பண்ணுறாங்க. ஒரு விடுமுறை விட்டுதுன்னா, இன்றைக்கி இப்போ மே தின விடுமுறை விட்டு பார்த்திங்கன்னா, சென்னை ரோடெல்லாம் காலியாக இருக்கும். எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. பொங்கல் ஹாலிடேனா எல்லோரும் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. சென்னை காலியாகிருக்கும். ஸோ அங்கே இருந்து தான் இங்கே வருது. இங்கே அந்த ட்ரெண்டு வந்து இங்கே வருது. ரைட்டுங்களா? இப்போது பார்த்திங்கன்னா, சென்னையில் எந்தெந்த தொகுதிகள் வந்து ரொம்ப கேட்டகாரிக்கலாக டஃப் ஃபைட்டுக்கு வந்து டிவிகே கொடுக்குதுன்னா, பெரம்பூர், துறைமுகம், ஆர்கே நகர், எக்மோர், வேளச்சேரி, ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர், அம்பத்தூர் இத்தனை தொகுதிகள் வந்து கொடுக்குறாங்க. டஃப் ஃபைட்டு வந்து கொடுக்குறாங்க. இதே டஃப் ஃபைட்டு உங்களுக்கு எங்கே வருதுன்னா, தென் மாவட்டங்களையும் இதே மாதிரி பெரிய அளவுக்கு வருது, ஃபைட்டு வருது. இதெல்லாம் ஸ்மெல் பண்ண வேண்டியவங்க யாருன்னா உளவுத்துறையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து முழுக்க முழுக்க நாடார் இனத்தவர்களாக ரொப்புனார். அதுக்கு முன்னாடி ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் முக்குளத்தூர் இன ஆட்களாக ரொப்புனார். இப்போ இருக்கக்கூடிய செந்தில்வேல் ஐஜி வந்து அவரும் தன்னை முக்குளத்தோராக தான் ஃபீல் பண்ணுறார். இப்போது கொடைக்கானலுக்கு சிஎம் போனப்பவும் கூட போயிருக்கார். அவர் வந்து வேக்கன்ட் ரிசர்வில் இருக்கார். ஆனாலும் அவர் கூட போயிருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து டிவிகே வந்து பெரிய அளவுக்கு ஒரு ரீச்சுக்கு போகுதுன்றதை வந்து அந்த அலர்ட்டை வந்து திமுக தலைமைக்கு கொடுக்கல. டோட்டலாக அதில் பிளாங்காக இவங்க விட்டுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில் வகாப்புக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. வகாப் வந்து 40 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்றாரு. சிஎம் கூப்பிட்டு செம்ம ரைடு விட்டுருக்காரு வகாப்பை. 5 பைசா செலவு பண்ணல. ரைட்டா? அவர் கேட்குறது என்னென்னா, சிஎம் மேலப்பாளையத்தில் 63,000 முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதில் 23,000 முஸ்லீம்கள் வந்து வாக்களிக்கலை. அவங்கள நீ கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது காசு கொடுக்கணும். 40 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னு சொன்னார். கட்சியிலேருந்து 20 கோடி ரூபா போயிடுச்சு. ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் இவர் அடிச்சிட்டார். இவருக்கு யார் சப்போர்ட்னா கேஎன் நேரு. இவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறது கேஎன் நேரு. இன்னொருத்தர் யாருன்னா நம்ம மாப்பிள்ளை சபரீசன். மாப்பிள்ளையுடைய தோட்டம் அங்கே இருக்குது. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இவரோட பங்கில் இருந்தால் மாதம் சம்பளம் போகும். அதுக்காக மாப்பிள்ளை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் பெரிய அளவுக்கு காலி. ரைட்டுங்களா? இப்போது அதே மாதிரி நம்ம ஆயிரம் விளக்கில் வந்து எழிலன் நாகநாதன்னு அவர் நிற்கிறாரு. அவர் வந்து நான் நேர்மையாக இருக்கேன், நான் எந்த காசும் வாங்கலை, எந்த லஞ்சமும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டார் தொகுதியை. வளர்மதியும் ஜேசிடி பிரபாகரனும் அடின்னு அந்த தொகுதியை அடிச்சிருக்காங்க. அது வந்து இப்போது வந்து பெரிய அளவுக்கு டஃப் ஆகுது அந்த தொகுதிகள். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக இப்போது சிஎம் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தொகுதியாக ஸ்கேன் பண்ணி அதில் பெண் டீம் கொடுக்குற ரிப்போர்ட்டு, உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த வேட்பாளர்களை எப்படி ஜெயிக்கும், எப்படி தோக்கும் அப்படின்ற மாதிரி முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு பேசுகிறது தான் இன்றைக்கி இருக்கார் சிஎம். ஆனால் சிஎம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அடுத்த ஆட்சி வரும்போது இந்த உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உளவுத்துறை வந்து தென் மாவட்டங்களில் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியரு, சென்னையிலையும் ஃபெயிலியரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆம்ஸ்டாங்கோட படுகொலை. அதுக்கப்புறம் அருண் வந்து அதை டைட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற கதை. அதுக்கு முன்னாடி வந்து சென்னையும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆம்ஸ்டாங்கோட படுகொலையை வந்து உளவுத்துறையால் ஸ்மெல் பண்ணவே முடியல. இந்த உளவுத்துறை வந்து தமிழகத்தில் டோட்டல் ஃபெயிலியர். அது வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம், ராஜேந்திரன், இப்போ இருக்கக்கூடிய செந்தில்வேல், இவங்க எல்லாருமே காரணம். உளவுத்துறையை பற்றின தன்னை பற்றின தவறான ரிப்போர்ட் எதுவும் போயிட போகுதுன்றதுனால தான் அவர் வந்து லீவில் இருக்கக்கூடிய செந்தில்வேலன் வந்து இன்னமும் சிஎம்மோட சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது காரணம் தன்னை பற்றி யாராவது தப்பாக போட்டு கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் இவங்க எல்லாருமே டோட்டலாக காலி. இதில் இப்போ பெண் டீம்லேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பெண் டீமில் சிலர் வந்து முன்னாடி பைக்கில் சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லோரும் காரில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு
அந்த யார் யார் வேட்பாளராக வருவாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு வசூலும் இந்த டீம் கிட்டேருந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ரீவார்ம் பண்ணோம். தாவேகா இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுது, இந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றத அவங்க கண்டுபிடிக்கல. தாவேகா குறைந்தது ஒரு 30 தொகுதிகள் வந்து அவங்க பெறக்கூடிய அளவுக்கு வராங்க. ஏடிஎம்கே வந்து 50லேருந்து 60 தொகுதிகள் பெறுவாங்க. டிஎம்கே 140க்கு மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் தான் இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் கடைசியான பிக்சர்ஸ். இருக்கிறதுலே கடைசியான பிக்சர். ஸோ இந்த பிக்சர்லாம் வந்து சிஎம்முக்கு சரியாக போய் சேரல. பாளையங்கோட்டையெல்லாம் வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி. அரசு ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் 3 பேர் மட்டும் இருக்கக்கூடிய தொகுதியில் முஸ்லீம்கள் ஓட்டே போடல. 23,000 பேர் ஓட்டு போடல. அப்படின்னா அவங்கள ஓட்டு போட வைப்பதற்கான முயற்சின்னா காசு கொடுக்கறது. அந்த காசு கொடுக்குற வேலையும் ஒழுங்காக பண்ணாமல் நிற்கிறதுன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் பாளையங்கோட்டையில் வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம ஆயிரம் விளக்கும் சரி, கடைசி கட்டத்தில் வேளச்சேரியில் கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் தோற்றுருவோம் அப்படின்ற நிலவரம் வந்து தெளிவாக வந்தவுடனே கொஞ்சம் காசு கொடுத்து அதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணது தான் திமுக சைடில் பெரிய அளவுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இதை எல்லாமே வந்து ஆராய்ஞ்சு அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் இவங்க வந்து செஞ்சுருக்கணும். ரைட்டா? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தாம்பரம் தொகுதியை சொன்னாங்க. தாம்பரம் தொகுதியில் அந்த பெண் வந்து டாக்டர் அவங்க வந்து வேட்பாளராக வராங்கன்னா அதுக்கு துர்கா ஸ்டாலின் மூலமாக வராங்க. அதனால் எஸ்ஆர் ராஜாவால் கன்ஃபார்ம்டு கேண்டிடேட் எஸ்ஆர் ராஜா அவரால் அங்கே எதிர்க்க முடியல. ஆனால் துர்கா ஸ்டாலினுக்கு இந்த அம்மா கனிமொழி சோமுன்னு ஒரு எம்பி இருக்காங்க. அவங்க மூலமாக தான் கட்சிக்கு வராங்க. இவங்க எப்படி துர்கா ஸ்டாலினை நெருங்கினாங்க அப்படின்னா ஏவாவேலு மூலமாக இவங்க துர்கா ஸ்டாலினை நெருங்குறாங்க. அவங்க ஏவாவேலு எந்தெந்த விஷயத்தில் விளையாடுவார்ன்றதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஸ்ரீமதி விஷயத்துலேயும் விளையாண்டது ஏவாவேலு தான். அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி வரைக்கும் நீதி கிடைக்கல. இப்போ பாருங்கள், இவர் வந்து வடக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கார். இவரால் சென்னையில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ளே ஒரு கேண்டிடேட்டை போட்டு அதில் திமுகவுடைய வெற்றியை பரிதவிக்க விட்டுருக்காங்க. இப்படிலாம் தான் திமுக வந்து பெரிய அளவுக்கான சஃபரிங்கை வந்து கொண்டு போகுது. தாவேகா வந்து இவ்வளோ தொலைவுக்கு பெரிய ஒரு ரீச்சுக்குள்ளே அவங்க வரக்கூடிய அளவுக்கான ரீச்சை வந்து அடைஞ்சிருக்கு. அந்த ரீச்சை வந்து இவங்க வந்து சொல்லலை சிஎம் கிட்ட. வேறஸ் இதே போலீஸ் உட்காந்து தாவேகாவுக்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு பொய் சர்வேவை எடுத்து ரவின்றவர் தீட்டின மரத்திலேயே கூர்பார்க்குற வேலையை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஸோ டோட்டலாக போலீஸுன்றது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். இந்த அதிகாரிகளை நம்பி மறுபடியும் போனால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து திமுக தலைமை வந்து யோசிக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.